ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோட நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 478 பார்க்க போறோம். சாஸ்கே, நருட்டோ மறைஞ்சு போ, உன்னோடவே சேர்த்து நம்ம பிணைப்பையும் எடுத்துட்டு போயிருந்தான். சைல்ட்ஹுட் ஸ்பேர்ல சாஸ்கே ஜெயிச்சிருப்பான். இருக்கா யூனிசன் சைன் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆக சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேரும் பக்கத்துல நெருங்கி யூனிசன் சைன் பண்றதுக்கு போவாங்க. ஆனா டக்குன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சட்டையை பிடிச்சிருப்பான். சாஸ்கே என்ன திரும்ப வேணுமாடா லூசர்ன்னு இருப்பான். இதெல்லாம் பிரசன்ட் நருட்டோன்னு சாஸ்கே பாக்குற மாதிரி இருக்கும். சாஸ்கே என்னது இதுன்னு கேட்பான். இதுக்கப்புறம் டான்ஜோவை கொன்னதுக்கு அப்புறமா அந்த பாலத்துக்கு கீழே நருட்டோன்னு சாஸ்கே பேசியிருப்பாங்களே, அந்த சீனுக்கு ஸ்வாப் ஆகும். நருட்டோ, சாஸ்கே நீ நானும் சண்டை போட்டா ரெண்டு பேரும் செத்துருவன் இருப்பான். நருட்டோ அண்ட் சாஸ்கேன்னு ரெண்டு பேருமே ஒன்னா இருந்த அந்த மெமரி ஸ்பாட் இருக்கும் இல்லையா, அதுலயே ரெண்டு பேரும் டிராவல் ஆவாங்க. சாஸ்கே இதென்ன நம்ம செத்துட்டமான்பான். நருட்டோ அப்படிதான் தெரியுது, இருக்கலான்பான். பிளேஸ் ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்கும். டார்க் பிளேஸ்குள்ள போவாங்க. நருட்டோ சாஸ்கேவை பார்த்துட்டு இருக்கப்ப சாஸ்கே பரிதாபகரமா இருக்கு இல்லையான்பான். முன்னால பார்த்தா மொத்த வில்லேஜும் அவங்களோட ஈவில் லுக்க கிட் நருட்டோ அண்ட் சாஸ்கே மேல வச்சிருப்பாங்க. சாஸ்கே, உனக்குள்ள 9 டெய்ல்ஸ் இருந்துச்சு, அப்புறம் நான் உச்சிஹா, கிராமமே நம்மள புறக்கணிச்சது, வெளியால் போல பார்த்துச்சு, அப்புறம் நம்ம கிராமத்தையும் மக்களையும் வெறுத்தோம் இல்லையான்னு கேட்பான். சின்ன வயசு நருட்டோ கத்திட்டு ஓடுவான். சின்ன வயசு சாஸ்கே, நான் தப்புன்னு உன்னை சொல்ல விட மாட்டேன்பான். சாஸ்கே நருட்டோ கிட்ட நீ என்ன பிரதர் போலன்னு சொல்லியிருக்கல, ஒரு வேலை இருந்திருக்கலான்பான். நருட்டோ அடைச்சா உனக்கு புரியல இல்லையான்ட்டு ஓடிடுவான் தள்ளி விட்டு. நருட்டோ ஊஞ்சல் ஆடுவான் இல்லையா, அந்த ஊஞ்சல்ல ஸ்விங் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா வயசேறும். பிரசன்ட் நருட்டோ வருவான். சாஸ்கே வந்து பாக்குறப்ப நருட்டோ, மன்னிச்சுக்கங்க பாட்டி சொன்னாடே, நான் ஹொக்காகே ஆகிற வரைக்கும் சாக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன்பான். சாஸ்கே முன்னால இருக்க கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்ப்பான். நருட்டோ டக்குன்னு அலறுவான். ஐயோ, இன்ஃபினிட் சுக்கியோமே நம்ம வேற ரிலீஸ் பண்ணாம இங்க வந்து தொலைஞ்சிட்டோமேனு. சாஸ்கே சிரிச்சிட்டு, டே நீயே செத்துட்ட, அந்த உலகத்துல மிச்சமா இருக்கவங்கள பத்தி கவலைப்பட்டு இருக்கேன்பா. நருட்டோ, நம்ம அப்படியே விட முடியாதுலன்பா. சாஸ்கே, ககாஷியும் சக்ராவும் தான் இருக்காங்கல்ல, ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்கன்பா. நானும் அதை நம்புறேன்ட்டு உட்காந்துருவான் நருட்டோ. திடீர்னு நருட்டோ அவனோட வலது கை வலிக்கிற மாதிரி தேய்ப்பான். சடனா டிசப்பியர் ஆகவும் நருட்டோன்ட்டு தேடுவான். சாஸ்கே முன்னால இருக்க கிரேட் ஸ்டோன் ஃபேஸை பார்த்துட்டு ஓகாகே வான்பான். சின்ன வயசு சாஸ்கே இட்டாச்சியோட தொல்லை கொண்டு போறப்ப, அண்ணா சீக்கிரமே உன்னோட முகத்தை அங்க கார் பண்ணுவாங்கன்பான். திடீர்னு ஒரு ஆம்னியஸ் ஃபீல் கொடுக்கும். இட்டாச்சி காணாம போயிருவான். அப்புறம் கிளான படுகொலை செஞ்சதெல்லாம் காட்டுவாங்க. சாஸ்கே காலில் விடும். சாஸ்கே இட்டாச்சியை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா இட்டாச்சி அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதை திங்க் பண்ணுவான். வால ரீஅனிமேட் செய்யப்பட்ட இட்டாச்சி, இதுக்கப்புறம் என்னானாலும் சரி, என்ன செஞ்சினாலும் சரி, நான் உன்னை எப்பவும் நேசிட்டே தான் இருப்பேன் இருப்பான் இல்லையா, அதை யோசிப்பான். சாஸ்கே கண்ண மூடி, அண்ணா உன்னை சீக்கிரமே நான் பாப்பேன்பான். பிரசன்ட்ல இருக்க சாஸ்கே கண்ண முடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. லைட்டா செய்யறத பார்த்த நருட்டோ, இறுதியா நீ முடிச்சிட்டியான்பான். நருட்டோ, நீயே பாக்குறேல, ரெண்டு பேத்துனாலையுமே நகர முடியாது, ரத்தம்லாம் போய் சாக போறோன்பான். சாஸ்கே, எதுக்காகடா இதெல்லாம் பண்ண இவ்வளவு தூரம் வந்த, என் வழியில குறுக்க வரவான்னு கேட்பான். இருளுக்குள்ள போறதுக்கான சக்தி அடைஞ்சேன், பிணைப்புகள் எல்லாத்தையும் அறுத்தேன், அப்புறம் இயற்கையாவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாருமே என் கூட இந்த டைஸை அறுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா உன்னை தவிர என் உறவை அறுக்க நீ அட்டம் கூட பண்ணலின்பான். பாஸ்ட்ல நருட்டோ உனக்குள்ள இருக்க எல்லா வெறுப்பையும் என்னாலதான் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னதை திங்க் பண்ணிட்டு சாஸ்கே எதுக்காக என் கூடவே இன்வால்வ் ஆயிட்டு இருக்குன்னு கேட்பான். நருட்டோ, உனக்கே அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, உன் உடம்பு அசையில, உன் வாய் ஷுவராவே நல்லா அசைதுன்பான். சாஸ்கே பதில சொல்றான்னு கத்துவான். நருட்டோ சாஸ்கேவை பார்த்து, ஏன்னா நீ என் நண்பன்பான். ஒரோச்சிமாரு கிட்ட சாஸ்கே போறதை தடுக்க ஃபைனல் வேலி கிட்ட சண்டை போடுறப்ப சாஸ்கே, எதுக்காக இதெல்லாம் பண்ற, யாருதான் நீங்கவும். நருட்டோ, நான் உன் ஃப்ரெண்டுன்னு இருப்பான். அதே போல ஒபிட்டோ கூட இருக்கப்ப, உனக்கு என்கிட்ட இருந்து என்ன தாண்டா வேணும், ஏன் மேலேயே பிக்ஸேட்டடா இருக்குன்னு கேட்டிருப்பான் சாஸ்கே. நருட்டோ, ஏன்னா நான் உன் நண்பன் இருப்பான். பிரசன்ட் சாஸ்கே, இதை நீ சொல்லி பல தடவை கேட்டிருக்கேன், எக்ஸாக்டா அது என்னதான் உனக்குன்னு கேட்பான். நருட்டோ, நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ற, ஆனா அது என்னங்கிறது எனக்கே புரியல, ஜஸ்ட் நீ விஷயங்களை சொதப்புறப்ப கெடுக்கிறப்ப அது என்ன காயப்படுத்துதுன்பான். சாஸ்கே ஷாக் ஆவான். நருட்டோ, அது என்ன அதிகமா காயப்படுத்துது உள்ள, என்னால அதெல்லாம் பார்த்துட்டு தனியா இருக்க முடியல, சொல்ல போனா இப்ப கூட என் உடம்பு பூராமே வலி, உள்ளயும் சரி வெளியவும் சரின்பான். சாஸ்கே, நருட்டோ, நீ முதல்ல இருந்தே தனிமையா தான் இருந்த, உச்சியாவில் சர்வைவான ஒரே ஒருத்தன்னு என்ன புறக்கணிச்ச போலவே தான் கிராமம் உன்னையும் புறக்கணிச்சது. திட்டு வாங்கினோடனே பல ஸ்டூப்பிடான விஷயத்த செய்வ, சொல்ல போனா மற்றவங்களோட அட்டென்ஷனுக்காக. முதல்ல நீ ஒரு லூசர் போலதான் இருந்த, முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சுட்டு இருக்க பலவீனமான ஒருத்தனா. ஆனா இடியாட்டிக்கு அவனை அதிகமா பார்க்க நீ மற்றவங்க கிட்ட திட்டு வாங்க ஏதோ காரணங்களால என் தலை பாரமாச்சு. அப்ப யோசிச்ச உன்னோட வீக்னஸ்ங்கிறது கிராஜுவலா மாறுச்சுன்னு. அப்புறம் எப்பெல்லாம் உன்னை பாப்பனோ அப்போ உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நீ மற்றவங்களோட பிணைப்பு
குணப்படுத்திக்க டெஸ்பரேட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னோட ஓன் ஃபேமிலியை ரிமெம்பர் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன காரணம்னு தெரியல, ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா அதே சமயம் அதை பலவீனமா பார்த்தேன். கடினமா ட்ரைனிங் எடுத்தேன் பலவீனத்துல இருந்து தப்பிக்க, என் அண்ணனை பழி வாங்க, அவனை விட ஸ்ட்ராங் ஆகணும்னு. ஆனா இருந்தாலும் இறுதியா உன் கூட டீம் அப் ஆனேன். அப்புறம் திரும்ப என் குடும்பத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். உன் கூட மிஷன்ஸ்க்கு வந்தேன். அப்புறம் நீ ஹோக்காகேவை பத்தி உளறிட்டே இருக்க. 2 பேரும் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறவங்கிறத பார்த்தேன். அப்புறம் ஒரு நாள் உன் கூட சண்டை போடணுங்கிற ஆசைக்கு வந்தேன். அப்புறம் ஸ்குவாட் 7ல என் குடும்பத்தையே ஷேடோல இருந்து பாக்குற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதனாலே நீ எப்பெல்லாம் சஃபர் ஆகுறியோ அதேதான் நானும் வழியை உணர்வேன். நீ காயப்படுறத நான் புரிஞ்சுக்கிறப்ப இறுதியா உனக்கு காம்ரேடா பார்த்தேன். ஆனா இன்னொரு வகையில உன்னை என்னால தனியா விட முடியல. நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே போன, ஸ்டடிலி ஸ்ட்ராங் ஆகிட்டே போறத பார்த்தன்பா. நருட்டோ, எனக்கும் நல்லா தெரியும் நீயுமே எப்பவுமே தனிமையில தான் இருந்திருக்க. நான் உன்கிட்ட வந்து பேச நினைப்பேன் ஒரு மயக்கம் போல, ஆனா நான் செஞ்சதே இல்ல. நீ எல்லா விஷயத்திலையும் சிறந்திருக்கனாலே உன் மேல பொறாமையில இருந்தேன். அதனால உன்னை என் போட்டியாளன் ஆக்கினேன். அந்த நாள்ல இருந்தே நீ தான் என் இலக்கு. எனக்குன்னு எதுவும் இல்ல, ஆனா ஒரு பிணைப்பை கண்டுபிடிச்சேன். நான் உன்னை போல ஸ்ட்ராங் அண்ட் கூலா இருக்க விரும்பினேன். அதனாலேயே தான் நான் உன்னை சேஸ் பண்ணன்பா. சாஸ்கே, அது எக்ஸாக்ட் ஆப்போசிட். சொல்ல போனா நான் தான் உன் மேல பொறாமையில இருந்தேன். ஏன்னா என்கிட்ட இல்லாத பலம் உங்ககிட்ட இருந்துச்சு. எப்பவும் நீ தான் எனக்கு முன்னால நடப்ப, இறந்து போன என் அண்ணன் போல. அப்புறம் இன்னைக்குமேன்பா ரீஅனிமேட் அனுப்ப இட்டாச்சி நருட்டோ கிட்ட நீ சாஸ்கேவை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆரம்பத்துல இருந்தே அதான் என் பிளான் இருப்பான் நருட்டோ. இந்த ஒரு விஷயத்த ஆஃப்டர் ஆல் ஒன்னா நம்பி ஒப்படைக்கிறேன் இருப்பான் இட்டாச்சி. இதெல்லாம் பார்த்த சாஸ்கே இது என்ன நருட்டோட மெமரிஸ் திங்க் பண்ணுவான். நருட்டோ, என் கனவு ஹோக்காகே ஆகிறது. இதுக்கு முன்னால இந்த எல்லா ஹோக்காகேவையும் சர்ப்ரைஸ் பண்ணி கிரேட் ஹோக்காகே ஆவேன். அப்பதானே எல்லாரும் என்ன அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஹோக்காகேன்றவங்க எல்லா தலையும் அக்னாலேஜ் செய்யப்பட்ட ஒருத்தர். அதுக்கு நம்ம தோக்க கூடாது. ஹோக்காகே ஆகிறதுக்கு ஷார்ட் கட் இல்லைன்பா. சுனின் எக்ஸாம்ல நான் எங்கேயும் ஓட மாட்டேன், கிட் பண்ணவும் மாட்டேன் இருப்பான் இல்லையா. என்னோட மிச்சம் இருக்க வாழ்க்கை பூரா நான் கினினாவே இருந்தாலும் நான் எப்படியாவது ஹோக்காகே ஆவேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. என் பேச்சுல நான் பின்வாங்க மாட்டேன். அதான் என் நெஞ்சாவே, அதான் என்னோட கோல். பாரு, நான் ஃபியூச்சர்ல ஹோக்காகே ஆவேன். ஹோக்காகே ஆகணுங்கிறத என் கனவுன்பா. சுனடே கிட்ட ஹோக்காகே ஆகிற வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு முன்னால இருந்த எல்லா ஹோக்காகேவையும் சர்பாஸ் பண்ணி கிரேட் ஆவேன். அதான் என் கனவு முட்டாள் இருப்பான். ஒபிட்டோ கிட்ட நருட்டோ எல்லாத்துக்கும் முன்னால நின்னு எல்லாத்தோட வலியையும் தாங்கி முன்னேற வந்தா ஹோக்காகே. அதனால ஹோக்காகேங்கிறவன் அவன் காம்ரேட்ஸோட சடலங்கள்ல ஏறி நடக்க மாட்டான். ஹோக்காகே ஆகிறதுக்குன்னு ஷார்ட் கட் இல்ல, ஹோக்காகே ஆகிறதுக்கான வழிகள் அப்படி இல்லைன்னு இருப்பான். சாஸ்கேவை ரொம்ப நாள் கழிச்சு ஒரோச்சிமாரோட ஹைடவுட் பிளஸ் சந்திச்ச நருட்டோ என்னோட ஒரு நண்பனும் கூட காப்பாற்ற முடியாம நான் எப்படி ஹோக்காகே ஆகிறதுன்னு கேட்டிருப்பான். நருட்டோவோட மொத்த வாழ்க்கையையும் பார்ப்பான் சாஸ்கே. எவ்வளவு காயப்பட்டிருக்கான், எவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கான், எத்தனை விஷயங்களை கடந்து வந்திருக்கான்ங்கிறத பார்த்துட்டு எவ்வளவு தூரம் தான் போவேன்பா சாஸ்கே. இட்டாச்சி நருட்டோ கிட்ட உங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருந்தாலும் சரி, நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணாத. உனக்கு உங்க அப்பாவோட கனவு இருக்குல்ல, அப்ப அதை மறக்காத. எல்லாத்தாலையும் அக்னாலேஜ் பண்ணப்படுவோன்னு ஹோக்காகே ஆக முடியாது. யாரெல்லாம் ஆல்ரெடி அக்னாலேஜ் ஆயிருக்காங்களோ அவங்க தான் ஹோக்காகே ஆக முடியும்பா. உன் நண்பர்களை மறந்துடாதீங்கப்போ. இதெல்லாம் கேட்ட சாஸ்கே வருத்தப்பட்டு அண்ணான்பா. இட்டாச்சி சாஸ்கே நெத்தியில டேப் பண்ணுவான். முன்னால பார்த்தா அக்காட்சுகி க்ளோக்ல இருப்பான். அந்த இடத்துக்கு நருட்டோ வருவான். அவன் கூட இருக்க வருவாரு. அடுத்து கக்காஷி சகுரா, அப்புறம் அவனோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் அவங்க சென்சேஸ், கிராமத்துல இருக்கவங்க, 5 கிரேட் நேஷன்ஸ்ல இருக்கவங்கன்னு. நருட்டோட பிணைப்பு மொத்தத்துல பீஸ் வரைக்கும் போயிருக்கும். பட் சாஸ்கே தனியாவே இருப்பான். சாஸ்கே வரிசையை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நருட்டோவை பாக்குறப்ப சாஸ்கே அவனோட ரிஃப்ளெக்ஷனையே நருட்டோ பக்கத்துல இருக்க மாதிரி பார்ப்பான். கண்ணை மூடிட்டு அப்படியா சரி எனக்கு காட்டுன்பான். கான்சியஸ்ல இருக்க நருட்டோ நம்ம எங்கடா இருக்கோம், இது சொர்க்கம்னு மட்டும் சொல்லிடாதேன்பான். சாஸ்கே பார்க்க போனா தூங்கிட்டோம் போல, அதுவும் விடியற வரைக்கும் திரும்பவும் சாகரதுல தோல்வி அடைஞ்சிட்டோன்பான். நருட்டோ, அடைச்சா என்னால நகரவே முடியலையே, கடைசியா ஒரு ஹார்டான பஞ்ச் வச்சு உன் கண்களை ஓபன் பண்ற நம்பிக்கையில இருந்தேன்பான். சாஸ்கே சிரிக்கிறத பார்த்துட்டு நருட்டோ என்ன பண்ணியா இருக்குன்னு கேட்பான். சாஸ்கே இவ்வளவு சொதப்பிட்டு திரும்ப சண்டை வேறையான்பான். நருட்டோ எத்தனை தடவையா இருந்தாலும் சரின்பான். சாஸ்கே நான் தோத்துட்டேங்கிறத ஒத்துக்கிறேன்பான். நருட்டோ பயங்கரமா கத்துவான். இங்க ஜெயிக்கிறோம் தோக்குறவங்க எல்லாம் மேட்டர்லடா, கசடு படைஞ்சிருக்க நண்பனை பஞ்ச் பண்ணி அவனை எழுப்புறது, அதுக்கப்புறம் தான் ரியல் ஃபைட்ல வரும்பான். சாஸ்கே டே நருட்டோன்பான். நருட்டோ என்னடான்னு கத்துவான். சாஸ்கே நான் உன்னை அக்னாலேஜ் பண்ணிட்டேன்டா. இந்த இடத்துல நான் செத்தன் வெயி 6 பேட்ச் ஸ்டேஜ் மென்ஷன் பண்ணாருல, லாங் சைக்கிளா போயிட்டு இருக்குன்னு, அது முடிவுக்கு வரலாம். அதுவுமே புரட்சி தான். நான் செத்ததுக்கு அப்புறமா நீ இன்ஃபினிட் சுக்கியுமே ரிலீஸ் பண்ண என்னோட இடத்துக்கு என்ன கக்காஷிக்கோ இல்ல யாருக்கோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க, எனக்கான முடிவை நானே பாத்துக்கிறேன்பான். நருட்டோ சாகிறது ஒரு தீர்வு இல்ல, நீ அப்படியே சாகிற முடிவுல இருந்தா அதுக்கு பதிலா வாழ்ந்து எனக்கு உதவு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா ஷினோபிஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கணும், அது டெஃபினட்டா உன்னையும் இன்க்ளூட் பண்ணி தான்பான். சாஸ்கே ஜஸ்ட் அதுக்காகவா இதை எல்லாரும் ஏத்துக்குவாங்களான்பான். நருட்டோ இப்படியே புலம்பரமாய் பேசிட்டு இருந்துன்னு வச்சுக்க திரும்ப அடிப்பன்பான். சாஸ்கே நான் திரும்ப உனக்கு அகேன்ஸ்டா வந்து நிக்க மாட்டேங்கிறதுல கேரண்டி இல்லைன்பான். நருட்டோ அப்பவும் உன்னை தடுப்பேன், அதெல்லாம் விட திரும்ப நீ அதை செய்ய மாட்டேங்கிறது எனக்கு தெரியும்பான். சாஸ்கே அதுல எப்படி உறுதியா இருக்குன்னு கேட்பான். நருட்டோ என்ன திரும்ப சொல்ல வைக்காதேன்பான். சாஸ்கே கண் கலங்கும். நருட்டோ நீ இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணலையா, யோசிச்சு பார்த்தா நீ தான் டென்ஷன் நடந்துக்குவியன்பான். சாஸ்கே கண் கலங்கி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆவான். சாஸ்கே முகத்தை திருப்பிக்குவான். ரத்தம் சொட்டதை காட்டுவாங்க. 2 பேரும் எப்படி கிடக்குறாங்கிறத இப்பதான் லாங் ஷாட்ல காட்டுவாங்க.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த யூனிசன் சைன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுவாங்க. சாஸ்கே வாய முடுற தோத்தாங்கோடின்பா நருட்டோ சிரிப்பான். நருட்டோ உஜுமாக்கிங்கிற எபிசோட தானே அடுத்த ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்கன்பா நருட்டோ. இந்த எபிசோட்ல இருக்க ஃபேக்ட்ஸ் அண்ட் எரர்ஸ் பத்தி பார்க்கலாமா? சாஸ்கே வந்து நருட்டோ அவன் ஃப்ரெண்ட்ஸை மேட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷன்ல பார்க்குறப்ப ஒபிட்டோட ரைட் ஹாஃப் ஹஷிராமாவோட செல்ஸ்ல ஆனதா இருக்காது. கூடவே பிவியர் பண்ணிக்க ஹெட்பேண்ட்ல அலைட் ஷினோபி ஃபோர்ஸுக்கான ஹெட்பேண்ட் இருக்கும். ஆக்சுவலா அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆனது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் வார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் பி லேட்டரா தானே ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த ஹெட்பேண்டை பத்தி கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. அதே போல எண்டிங் கிரெடிட் சாங்ல அனிமேஷன்ஸ் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஒரு நார்மல் சாங்கா இல்லாம நருட்டோ அண்ட் சாஸ்கேவோட சைல்ட்ஹுட் தொகுப்பை என் கிரெடிட்டா வச்சிருப்பாங்க. போன எபிசோட்லயே கடைசியா டைட்டில் போட்டு பார்த்திருப்போம். இதுல என் கிரெடிட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைட்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நோட் பண்ணியிருந்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்க கண்களுக்கு வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ்லாம் தென்பட்டிருந்தா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ கைஸ். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.